Hi friends, welcome back to my channel Code with VITHU. நான் உங்கள் விஸ்தன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் Fibonacci series in Java. Fibonacci series சொன்னால் என்ன, Fibonacci seriesக்கு நாங்கள் எப்படி ஜாவாவில் கோட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் சிம்பிளாகவே. ஸோ லெட்ஸ் கோட் த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ Fibonacci சீரீஸுக்கு நாங்கள் ஜாவாவில் கோட் பண்ணி போகிறோம். இப்போ Fibonacci சீரீஸ்ன்னு சொன்னால் என்னென்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், ஈஸியாக கோட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் Fibonacci சீரீஸ்? இப்போ Fibonacci சீரீஸ்ன்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, ஒட்டையன், ரெட்டையன், சதுரன், முக்கோணன், அந்த மாதிரி நம்ம பின்னாடி படிச்சிருப்பீங்க தானே. ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு நம்பர் பேட்டர்ன் Fibonacci சீரீஸ். ஸோ இது எப்படி நாங்கள் உருவாகுது என்று சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வேர் ஈச் நம்பர்ஸ் இட்ஸ் த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் பிஃபோர் இட். இப்போ இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு விளங்காட்டிக்கு நீங்கள் வர எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக விளங்கும். இது ஒரு நம்பர் பேட்டர்ன். இந்த நம்பர் பேட்டர்ன் எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் முன்னுக்கு வர ரெண்டு நம்பரையும் கூட்டுறதால அடுத்த நம்பர் உருவாகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யூசுவலி ஸ்டார்ட் வித் 0s and 1. இது ஸ்டார்ட் இப்போ சதுரம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்கேயும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 வரைக்கும் 1, 2 வரைக்கும் 4. இப்போ 2வது சதுரம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1, 4, 9 அந்த மாதிரி போகும். அப்போ அதே மாதிரி தான் இந்த Fibonacci சீரிஸ் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் இங்கே 0லேருந்து 0, 1. அப்போ அடுத்த நம்பர் எப்படி வரும் மட்டும் உங்களுக்கு இப்போ கெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ த சீரீஸ் கோஸ் லைக் திஸ், இந்த மாதிரி. இப்போ முதலாவது நம்பர் 0வா இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த நம்பர் 1. இது டிஃபால்ட்டாக இருக்கும் 0வும் 1. அடுத்த நம்பர் எப்படி வரும், இந்த 0வையும் இந்த 1ஐயும் கூட்டுறதால வரும். அடுத்த நம்பர் எப்படி வரும், இந்த 1ஐயும் கூட்டுறதால இந்த 2 வரும். ஓகே, நான் இதை நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஒயிட் போர்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்லைட்டில் பார்த்த மாதிரி இப்போ முதலாவது Fibonacci நம்பர் எங்களுக்கு தெரியும் 0. இப்போ ரெண்டாவது Fibonacci நம்பர் எங்களுக்கு தெரியும் என்னென்று 1. அப்போ மூன்றாவது Fibonacci நம்பர் எங்களுக்கு எப்படி உருவாகும்னு சொன்னால் இதுண்ட அந்த டெஃபினிஷனில் பார்த்து நாங்கள் இதுண்ட முதல் 2 நம்பரையும் ஆட் பண்ணுறதால தான் இந்த மூன்றாவது Fibonacci நம்பர் என்ன செய்யும், உருவாகும்னு பார்த்துனாங்க. அப்போ மூன்றாவது எப்படி உருவாகும், இந்த 0வையும் இந்த 1ஐயும் கூட்டுறதால இங்கே எங்களுக்கு உருவாகும் மூன்றாவது நம்பர் வரும் 1 சொல்லி. அப்போ நாலாவது எப்படி வரும், சொன்னால் இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டுறதால 2ஐயும் 3ஐயும் இல்லை, ரெண்டாவது Fibonacci நம்பரையும் மூன்றாவது Fibonacci நம்பரையும் கூட்டுறதால நாலாவது Fibonacci நம்பர் வரும். ஸோ 1 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அடுத்தது எப்படி வரும், அஞ்சாவது Fibonacci நம்பர் எப்படி வரும்னு சொன்னால் இந்த இவரையும் கூட்டுதலாம், மூன்றாவதையும் 4வதையும் கூட்டுதலாம், மூன்றாவது நம்பரையும் 4வது நம்பரையும் கூட்டுதலாம். ஸோ 3 வரும். அப்போ ஆறாவது எப்படி வரும்னு சொன்னால் இந்த 4வதையும் 5வதையும் கூட்டுதால இங்கே 5 வருவார். அப்போ 7வது நம்பர் எப்படி வரும்னு சொன்னால் இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் கூட்டுறதால 8 வருவார். அப்போ இங்கே 8வது எப்படி வரும், இங்கே 13 வருவார். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு இந்த Fibonacci சீரிஸ் சொன்னால் என்ன, இப்படியே இந்த நம்பர் என்ன செய்யும், அப்படியே இன்ஃபினிட்டிக்கான போகும். ஸோ இந்த நம்பர் பேட்டர்ன் நீங்கள் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸுக்கு தான் நீங்கள் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது விளங்கி இருக்கு நினைக்கிறேன் Fibonacci நம்பர்ஸ் சொன்னால் என்ன, Fibonacci நம்பர் எப்படி உருவாகுது, அடுத்தடுத்த நம்பர். இப்போ உங்களை ஒரு 10வது Fibonacci நம்பர் எழுத சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ ஈஸியாக எழுதுங்க நினைக்கிறேன். இப்போ 0 இப்போ இதை வச்சுக்கொண்டு அடுத்த நம்பர் எப்படி உங்களுக்கு வரும் கால்குலேட் பண்ணி தெரியும். ஸோ இதை நாங்கள் எப்படி ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ டு தி எடிட்டர். ஓகே கைஸ், இதில் Fibonacci சீரிஸ் ஜாவாவில் எடிட் பண்ணுறதுக்காக நான் VS கோட் யூஸ் பண்ணுறேன். உங்களோட ஜாவா எந்த ஐடியை ஃபேவரட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இதில் நான் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல், அது நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் 0ன்னு சொல்லி. அதே மாதிரி செகண்ட் 2 வேரியபிள் அதில் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் 1ன்னு சொல்லி. அடுத்த தேர்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட். இந்த 3 வேரியபிளும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அடுத்தது விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னு சொல்லி. ஓகே, இப்போ எங்களுக்கு முதலாவது Fibonacci நம்பர் என்ன 0, ரெண்டாவது Fibonacci நம்பர் 1. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முதலாவது 0 ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட் 1, தேர்ட் அண்டவர் எப்படி உருவாவார்னு சொன்னால் ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கூடுறதால இந்த தேர்ட் வருவார். அப்போ இதில் எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல பிரிண்ட் பண்ணிட வேணும். ஓகே, அதை நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஸ்டாட்டிக்கில் void Fibonacci வேரியபிள் நான் ஒரு என்னென்ன நம்பர் வாங்குறனோட இதை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். அது எத்தனையாவது நம்பருக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த நம்பருன்ற வேல்யூ, நம்பர் வேல்யூ 5 இருந்துன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 5 Fibonacci சீரிஸை நாங்கள் என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ண வேணும்.
அதுக்கு முதல் இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் நாங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொன்னால், இஃப் n வந்து கிரேட்டர் தான ஈக்குவல் வந்து 1 இருந்ததுன்னு சொன்னால், n வந்து கிரேட்டர் தான ஈக்குவல் 1 இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 0 பிரிண்ட் பண்ணணும். என்னடா முதலாவது ஃபிபோனக்கி நம்பர் 0. அப்போ இதில் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டில் நீங்கள் எப்படி VS கோடில் ஈஸியாக எடுக்கலாம்னு சொன்னால், எஸ் அவுட் பிரிண்ட் பண்ணி எஸ் அவுட் டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் குயிக்காக வந்துருக்கு. இதில் நான் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணுறதால இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு ஸ்பேஸ் விடுறேன். அப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது ஃபிபோனக்கி நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிடும். இந்த 2 லைனும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டோட ஆல்ட்டோட டவுன் அரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி அடுத்த லைனுக்கு வந்துடும். அப்போ ரெண்டாவது ஃபிபோனக்கி நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக கிரேட்டர் தேன் 2 இருந்ததுன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், செகண்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். இதை நாங்கள் இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிட் பண்ணுறதை வந்து நீங்கள் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே கால் பண்ணீங்கன்னு சொன்னால் ஏன் இதில் எரர் காட்டுதுன்னு சொன்னால், இந்த மெத்தட் வந்து பேராமீட்டரோட இருக்குது, இது பேராமீட்டர்லெஸ், பேராமீட்டர் எல்லாமே இருக்குது. அப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்டீஜர் n ஈக்குவல் ஃபர்ஸ்ட் 2 ஃபிபோனக்கி சீரிஸை நான் கெட் பண்ணுறதுக்காக சரி இனிஷியலைஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு. அப்போ இந்த எண்ணை இங்கே பாஸ் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே வெயிட். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 2 ஃபிபோனக்கி நம்பர்ஸும் வந்து 0வும் 1. நாங்கள் இங்கே பார்த்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0, செகண்ட் வந்து 1. அப்போ அந்த ரெண்டுமே வந்து எங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் இதில் 1 கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 0 மட்டும்தான் வேறு வரும். ஃபர்ஸ்ட் 0 மட்டும்தான் வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ எப்படி அடுத்த நம்பரை நாங்கள் பிரிண்ட் பண்ண வைக்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கூட்டுப்பாட்டு தான் தேர்ட் நம்பர் வர. அப்போ இந்த 2 நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன சொல்லணும், இதில் தேர்ட் அண்ட் வேரியபிள் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் தானே. இப்போ அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கூட்டி பிரிண்ட் ஆகணும். இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து திரும்ப வந்து நீங்கள் செய்ய போகிறதால இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஃபாலோ யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் திரும்ப செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கோட்டில் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகிற டைம் வந்து என்னவாக இருக்கும்னு சொன்னால் கூடவாக இருக்கும். அப்போ அதை நான் வந்து குறைக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன், ஃபாலோ யூஸ் பண்ணுறேன். இன்டீஜர் I ஈக்குவல் 0 I ஈக்குவல் 3. ஆல்ரெடி நாங்கள் 1ம் 2ம் பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் I எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். I லெஸ் தேன் ஈக்குவல் அந்த n மட்டும், அந்த என்ன நம்பரோ அது மட்டும் வந்து என்ன செய்யணும், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக வேணும். இந்த போலு என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்தது இந்த தேர்ட் இருக்குது தானே, இந்த தேர்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆட் பண்ண வேணும். ஆட் பண்ணின உடனே அவர் என்ன செய்ய வேணும், பிரிண்ட் பண்ண வேணும். ஸோ இது வந்து பிரிண்ட்டுக்குள்ள நான் என்ன செய்கிறேன், தேர்டை பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விடுறேன் நீங்கள் அதை. அப்போ இதில் வந்து நான் எந்த இன்புட்டை வந்து நான் என்ன செய்கிறேன், 3 மாற்றுறேன். என்னோட இன்புட்டை 3 மாற்றிட்டு நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும், 0 1 1. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஆட் ஆகி இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த செகண்டும் ஆட் ஆகி இந்த 3 வரும். அப்போ 0 1 1 என்ற அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்துட்டு 0 1 1 என்ற அவுட்புட் வந்துட்டு. அப்போ இதில் நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னு சொன்னால் இல்லை 5 கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட 4 5 என்னத்தை கொடுத்தாலும் வந்து இந்த மாதிரி அவுட்புட் தான் உங்களுக்கு பின்னுக்கு வரும். 0 1 1 1 1 இந்த மாதிரி வருது. ஏன் இந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3வது இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டில் என்ன வேல்யூ இருப்பாருன்னு சொன்னால் என்ன இருப்பார், இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து 0 இருப்பார், இந்த செகண்டில் வந்து 1 இருப்பார், இந்த தேர்டில் வந்து 1. அப்போ நீங்கள் அடுத்த தடவை வந்து 4 5 கொடுக்க இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் 4 5 தடவை. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட்லையும் செகண்ட்லையும் இருக்கிற வேல்யூ என்ன செய்யாது, மாறாது. எப்போவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூ 0வாக தான் இருக்கும், செகண்ட்ல இருக்கிற வேல்யூ 1ஆக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த லூப்புக்குள்ளே செய்தது என்ன, தேர்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண. அப்போ நீங்கள் இந்த என் வந்து நீங்கள் 10 100 1000 எத்தனை கொடுத்தாலும் அது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கூட்டி தான் உங்களுக்கு என்ன செய்யும், பிரிண்ட் பண்ணி தரும். இப்போ நாங்கள் எங்கே என்ன செய்யணும், இப்போ எங்களுக்கு அடுத்த அவுட்புட் வந்து 2ஆ வர்றதுக்கு இந்த 2ஆ வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் பிளேஸை மாற்ற வேணும். எப்படி இந்த பிளேஸை மாற்றலாம், இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறார், இங்கே செகண்ட் இருக்கிறார், இங்கே தேர்ட் இருக்கிறார்.
அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு போகிறோன்னு சொன்னால் இங்கே கொண்டு போகிறோம் செகண்ட் இடத்துக்கு. ஃபர்ஸ்ட்டாக வந்து செகண்ட் இடத்துக்கு தேர்ட் இடத்துக்கு செகண்டையும் கொண்டு வந்து சொன்னால் இப்போ இந்த ரெண்டு இப்போ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கூட்டத்தால் எங்களுக்கு புதுசாக ஒரு தேர்ட் அண்டவர் கிடைச்சிடுவார். விளங்கு தானே? இந்த ஃபர்ஸ்டையும் இந்த செகண்டையும் கூட்டத்தால் புதுசாக ஒரு தேர்ட் அண்டவர் கிடைச்சிடுவார். அப்போ இந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 3 அண்டவர் இங்கே இந்த செகண்ட் பிளேஸுக்கு ஃபர்ஸ்டையும் அப்படியாக பார்த்துக்கணும். இந்த செகண்ட் பிளேஸுக்கு ஃபர்ஸ்டையும் இந்த தேர்ட் பிளேஸுக்கு செகண்டையும் கொண்டு வந்து ஆட் பண்ணுறதால உங்களுக்கு புதுசாக ஒரு தேர்ட் வந்துடுவார். அப்போ இங்கே என்ன நடக்குது ஏதாவது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் அண்டவர் எங்கே மாறுறார்? இந்த செகண்ட் இடத்துக்கு மாறுறார். அதே மாதிரி இந்த செகண்ட் அண்டவர் எங்கே மாறுறார்? இந்த தேர்ட் அண்ட பிளேஸுக்கு மாறுறார். அப்போ இங்கே என்ன நடக்குது? ஸ்வாப்பிங் நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வந்து எங்கே செகண்டுக்கு மாறுறார், இந்த செகண்ட் வந்து தேர்டுக்கு மாறுறார். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இங்கே செகண்டுக்கு மாறுறார், இந்த செகண்ட் வந்து தேர்டுக்கு மாறுறார். அப்போ ஒவ்வொரு காலம் வந்து இந்த இடம் வந்து மாறி 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 கூட்டி உங்களுக்கு என்ன செய்யுது? அவுட்புட் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு இங்கே இருக்கிறார், அடுத்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இங்கே இருக்கிறார், அடுத்த ஃபர்ஸ்ட் இங்கே வந்தோன்னா செகண்ட் அங்கே போகுது, இங்கே போகுது. அப்போ இங்கே இருந்த ஃபர்ஸ்ட் எங்கே வருது? இங்கே. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி செகண்ட் இங்கே போகிறார். அப்போ அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு மாறாமல் இது வந்து கூட்டி நீங்கள் எத்தனை இன்புட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை தரும். அதை எப்படி நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சொல்லி பார்ப்போம். இதுதான் இங்கே இருக்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கூட்டி என்ன செஞ்சிட்டீங்க? பிரிண்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்ய வேணும்? ஃபர்ஸ்ட் அண்டவருக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்க வேணும்னு சொன்னால் யாரை கொடுக்க வேணும்? ஃபர்ஸ்ட் அண்டவருக்கு செகண்டை கொடுக்க வேணும். ஏன்னா செகண்ட் வேல்யூவை நாங்கள் என்ன செய்யணும்? ஸ்வாப் பண்ண வேணும். அப்போ செகண்ட் ஈக்குவல் ஆட வேல்யூ கொடுக்க வேணும், தேர்ட் வேல்யூவை கொடுக்க வேணும். அப்போ இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்பில் அது ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் அப்போ ஸ்வாப் ஆகி உங்களோட எல்லா அவுட்புட்டுமே வந்து கரெக்டாக வரும். ஓகே, வி வில் செக். இதில் 7 சீக்வன்ஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நான் இந்த எண்ணுக்கு வந்து நான் 7 கொடுத்து அவுட்புட்டை வந்து செக் பண்ணுவோம். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 0 1 1 2 3 5 8 0 1 1 2 3 5 8. அப்ப இத மாதிரி நீங்க எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இதுல நீங்க இப்போ ஒரு 10 நம்பர் கொடுத்தாலும் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் என்ன செய்யும்? கண்டுபிடிச்சு தரும். 0 1 0 1 1 1 2 3 2 3 5 5 3 8 8 5 13 13 8 21 21 13 34. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் அப்படியே வந்து அடுத்தடுத்து வந்து கண்டுபிடிச்சி இந்த பேட்டர்ன் வந்து என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். இதை நீங்கள் மோடிஃபை பண்ணி உங்களோட நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து எப்படின்னு சொன்னால் இதில் வந்து நான் என்ன கொடுத்தான்னு சொன்னால் இப்போ என் வந்து 10 கொடுத்துருக்கு. இப்போ 10 சொன்னால் இது 10 ரேஞ்ச் மட்டும்தான் என்ன செய்யும்? பிரிண்ட் ஆகும். 0ல இருந்து 10 மட்டும், 1ல இருந்து 10 மட்டும் 10 நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் நம்பரை கொடுக்க, இப்போ 10 கொடுக்க 10வது நம்பரை மட்டும் 10வது நம்பர்னு சொன்னால் இப்போ 7 கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த 7க்குரிய ஃபிபோனாச்சி நம்பர் 8 பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டு போங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.